போயிட்டு அங்கே போயிட்டு ஃபீல்டு விசிட் பண்ணும்போது தான் அலெக்ஸ்ன்ற ஒரு தெரிய வர்றாரு. அவரு அவ்வளோ டாக்குமெண்ட் வச்சுருக்கிறாரு. எப்படி வந்து ஆரம்பத்துலேருந்து இவங்க எப்படி ரிபேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க, அந்த வன்கொடுமை நடந்தபோது விசாரணை எப்படி வந்து இதில் ரொம்ப பியூட்டி என்னென்னா, அதில் ஒரு அம்மா விட்னஸ், அந்த அம்மாவுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக ஒரு விட்னஸ். இப்படி ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு இதில் வந்து நம்மளை குற்றவாளியாகவும் ஆக்கிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்டை இவர் படிக்கலை, அது பின்னாடி படிச்சிட்டார். இந்த அப்போ அவர் சொன்னார், இந்த நாவல் நான் முன்னாடியே எழுதிட்டேன்னாரு. அதனால வந்து அது ஒரு சின்ன குறையாக இருந்தது. இன்னும் அது படிச்சிருந்தாருன்னா, ஏன்னா நம்ம ஒரு நாவல் எழுதுகிறோம் ஒரு சம்பவத்தை குறித்து, இப்போது குறிப்பாக அந்த போக்கு ஒன்று வருது, ஒவ்வொரு சம்பவத்தை நாவலாக்கணும்னு குறிப்பாக நம்ம பசங்களுக்கு அந்த போக்கு வருது. அந்த போக்கு வந்து ஒரு நல்ல போக்கு. ஆனால் நீங்கள் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை பற்றி யார் யாரெல்லாம் என்னென்ன எழுதியிருக்காங்களோ எல்லாத்தையும் படிக்கணும். அது எதிராக எழுதியிருந்தாலும் சரி, ஆதரவாக எழுதியிருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ரி வந்திருந்தாலும் சரி, ஃபிக்ஷனு, நான் ஃபிக்ஷனு, கட்டுரை, காலம், பத்திரிகை செய்தி எல்லாத்தையும் படித்து அதுக்கப்புறமா புனைவாக்கு.